இந்த ரீல்ஸ் தொல்லையை எங்களால் தாங்க முடியல. நடுவில் சொல்ல சங்கடமா இருக்கு, சொல்லாமல் இருக்க முடியல. எவ்வளவு ஆபாசமான ரீல்ஸுங்க, எவ்வளவு. நம்ம பிள்ளைகள் போனை வச்சிட்டு இருக்காங்க, பாட சம்பந்தமா அவனுக்கு டீச்சர் தேர்ந்து வந்த வாட்ஸ்அப்பை பார்க்கறான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் போறோம். திடீர்னு இந்த ரீல் வருதுங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான மெக்கானிசமும் சோசியல் மீடியால இல்ல. இந்த செல்ஃபியை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. செல்ஃபி எதுக்கு எடுக்கிறாங்க தெரியுமா? சோசியல் மீடியால போடுறதுக்கு தான் செல்ஃபி எடுக்கிறாங்க. சரி, இப்ப கூடலூர்ல போய் ஒரு இளைஞன் 150 அடி பள்ளத்துல விழுந்திருக்கான். எதுக்கு? செல்ஃபி எடுக்க போய் 30 வனத்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இரவு பகலாக போராடி அவனை மீட்டு இருக்காங்க. நீ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அரசு அலுவலர்கள் 30-40 பேர் ராத்திரி பகலா கஷ்டப்படணுமா? இன்னைக்கு புத்தாண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புத்தாண்டு விடுமுறைனா ஒரு 4 மணிக்கு உங்க தெரு முழுக்க கூச்சலா இருக்கும். பசங்க பூரா விளையாடிட்டு இருப்பாங்க. பாண்டி விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, கில்லித்தட்டு விளையாடுவாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு உங்க தெருவில் போய் பாருங்க சார், ஒரு குழந்தை கூட வெளியே வந்து விளையாடுவது இல்லை. எல்லாம் அதாவது போன்ல உட்கார்ந்துருக்கு. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போனா கூட ஓடி விளையாடாம அது போன்லயே உட்கார்ந்து இருக்கு சார். உங்கள் வீடுகளுக்குள் உங்களுக்கே தெரியாதவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள்.